குரூப் சி காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபேஷன் தொழில்நுட்ப கல்லூரியில் குரூப் சி காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அசிஸ்டன்ட் 3 காலி பணியிடமும், மிஷின் மெக்கானிக் 2 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட் 1 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸ் 1 காலி பணியிடமும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 1 காலி பணியிடமும், நர்ஸ் 1 காலி பணியிடமும், ஜூனியர் அசிஸ்டன்ட் 11 காலி பணியிடமும், லேப் அசிஸ்டன்ட் 9 காலி பணியிடமும், லைப்ரரி அசிஸ்டன்ட் 1 காலி பணியிடமும், மொத்தமாக 30 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணிகளுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட டிப்ளமோ, இளநிலை பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் உட்பட பல பிரிவுகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் 40 வார்த்தைகளை நிமிடத்திற்குள் டைப் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சில பிரிவுகளுக்கு பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 27 வயதிற்குள் உட்பட்டவர்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பிலும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன் 7வது குழு அடிப்படையில் சம்பளமானது வழங்கப்படுகிறது. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் nift.ac.in என்ற இணையதளத்தில் வரும் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றவர்களின் அடிப்படையில் மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பிலிருந்து டிப்ளமோ, ஐடிஐ, இளநிலை இன்ஜினியரிங் முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்க முடியும். இதுபோன்று பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.